ஐடி எம்ப்ளாயீஸ் இந்த நிறுவனங்கள்ல பணிபுரியிற ஐடி எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய கனவாக நாங்க வந்து யுஎஸ்ல போகணும், யுஎஸ்ல போயிட்டு நான் செட்டில் ஆகணும் அப்படின்ற கனவுகள் உடைபடுறத அப்படின்றது வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பெர்மனன்சி அப்படின்றது கிரீன் கார்டுன்றது கிடைக்காது. 25 வருஷம் வெயிட் ஆகலாம் அப்படின்ற நிலைமை வந்து முன்னாடியே வந்துருச்சு. அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. இதுக்கு மேல இன்னும் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் ஐடி நிறுவனங்கள் நம்ம சர்வீஸ் நிறுவனங்கள் சொல்ற இன்ஃபோசிஸோ, டிசிஎஸ், காக்னிசன்ட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் ட்ரம்ப் வந்த பின்னாடில இருந்து வந்து படிப்படியாக கம்மி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. H1B விசாவை வெளியில அனுப்புறது, ஊழியர்களை அனுப்புவது. அந்த அடிப்படையில இந்த ஊழியர்களுடைய அனுப்பி அவங்கள வந்து அங்க ப்ராஜெக்ட் வின் பண்றது அந்த மாதிரியான இதை டிராஸ்டிக்கா 28,000 இருந்து கிட்டத்தட்ட 4,000, 3,000க்கு வந்து குறைச்சிட்டாங்க. ரைட். ஆனால் அங்க இருக்கிற அமெரிக்க நிறுவனங்கள் ஐடி ஊழியர்களை இங்க இருக்கிற ஐடி ஊழியர்களை நம்பி இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அங்க வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு அமெரிக்க ஐடி நிறுவனங்களுக்கு பெரிய ஷாக். அங்க இருக்கிற வேலைவாய்ப்பை உருவாக்கும் அப்படின்ற ஒரு வாதம் வந்து அந்த ப்ரொக்ளைம்ல இருந்துச்சு. அதே மாதிரி இத மிஸ்யூஸ் பண்றாங்க. H1B விசா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற வாதம் இருக்கு. இந்த 2 இதையும் வைத்து அவங்க வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பட் இந்த பாதிப்புகள் தற்காலிகமா தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கணிப்பு. ஏன்னா இந்தியா ஐடி நிறுவனங்களையோ, ஐடி ஊழியர்களையோ விட்டு அமெரிக்க பொருளாதாரமும், ஐடியும் வளர்றதுக்கான, சர்வே பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. ரைட்.